வெஜிடபிள் ரைஸ் சிம்பிளாக ஈஸியாக எந்த ஒரு அதிகமான பொடியும் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் உங்களுக்கு ஆப்ஷன் தான், இல்லைன்னா எண்ணெயை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இப்போது நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன், எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் கலந்தும் யூஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரியாணி இலை ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்புறம் லவங்கம், பட்டை, கிராம்பு அதெல்லாமே 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வாசனைக்காக, அந்த பிரியாணி ஃப்ளேவர் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஒரு கிளறி விட்டுட்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். நான் சின்ன வெங்காயம் அரைச்சி தனியாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டதுனால பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதிலோட என்னென்னா, சின்ன வெங்காயம், வரமிளகா, சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த இஞ்சி பூண்டு மட்டும் பேஸ்ட்டு மட்டும் போடாத, இந்த வெங்காயம், வரமிளகா, சோம்பு இதை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக நல்லா வெங்காயம் வணங்கின வாட்டி நான் சொன்ன இந்த பேஸ்ட்டை அரைச்சி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா அதில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இருக்கனால அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா வெளியில் வரணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கிட்டால் தான் அந்த பச்சை வாடை இருக்காது. எந்த அளவுக்கு நல்லா வணங்கி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சாப்பாடு நல்லா வரும். வணங்காத நம்ம எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிட்டோம்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பொருள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பொருள் வணங்கின வாட்டி ஆட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அது டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே நல்லா வணங்கி இருக்கணும். நல்லா வணங்காத இருந்துச்சுனாலும் டேஸ்ட் கொடுக்காது. நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றாத வணக்கணும். ஃபுல்லாக நல்லா அடி பிடிக்காத வணக்குங்க. அடி பிடிச்சிட்டாவே டேஸ்ட் வராது. பக்கத்துலேயே இருந்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு போனீங்கன்னா அது அடி பிடிச்சிரும், அப்புறம் டேஸ்ட் கொடுக்காது. அதாவது ஒரு சமையல் செய்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே இருந்து அடி பிடிக்காத பார்த்துட்டு நம்ம செய்யக்குள்ள அது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த தக்காளி வணங்குறதுக்காக உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு அந்த தக்காளி வணங்குற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்ட வாட்டி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளி வணங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வரணும், அதுக்காக புதினா, கொத்தமல்லி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இந்த மீல் மேக்கரு, அப்புறம் என்னென்ன காய், ரொம்பவும் காய் போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த மீல் மேக்கர் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், கேரட், பீன்ஸ் போடலாம், பச்சை பட்டாணி போடலாம். உங்கள் ஆப்ஷன் தான். என்ன காய் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே பச்சை பட்டாணி ஆட் பண்ணக்குள்ளே இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணலை. இதுவுமே நல்லா வணங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அடி பிடிக்காத கிளறணும். ஒட்டுக்கா நம்ம சாப்பாடு மாதிரி பிரியாணி மாதிரியே செய்யக்குள்ள அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சிட்டாவே அது ஃபுல்லாக அந்த சாப்பாடு ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடி பிடிக்காத நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் அரிசி எவ்வளோ ஊற வச்சுருக்கனோ அதுக்கு தக்கன தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ 1 டம்ளர் நான்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு வாசனைக்கு கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அரை லெமன் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது கொஞ்சம் புளிப்பு ஸ்மெல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி செய்யக்குள்ள தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இது நான் தயிர் ஆட் பண்ணாத லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதி வருது. இந்த டைமில் நீங்கள் அரிசி அலசி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கொதிச்ச வாட்டி போட்டால் சாப்பாடு நல்லா பொல பொலன்னு இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷன் தான். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அது உங்கள் ஆப்ஷன் தான். அதுக்கு தகுந்த மாதிரி 1க்கு 2 அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கேன்னா 2 டம்ளர் தண்ணி, அதுக்கு தக்கன காய் போட்டுக்கோங்க. ரொம்பவும் காய் ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் எடுத்துக்கிற அரிசியோட அளவுக்கு கரெக்டான காயாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கிலோ அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி. காய் ஜாஸ்தியாகவும் அரிசி கம்மியாகவும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இனிப்பு ஸ்மெல் மாதிரி வந்துடும், இனிப்பு டேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ நான் நல்லா மூடி போட்டு ஏர் வந்ததும் விசில் போட்டு 3 விசில் விட்டு இறக்கிட்டால் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது நம்ம வீட்டு சாப்பாடுலேயே செய்யலாம், வீட்டு அரிசியிலே செய்யலாம். பிரியாணி அரிசியில் தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு டைம் வீட்டு அரிசியிலே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிரியாணி அரிசிலேயும் நல்லாயிருக்கும். அதை நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கணும். வீட்டு சாப்பாடு அரிசியிலே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சேம் இதே மெத்தடில் காய் இல்லாமல் தக்காளியையும் இதே மாதிரி வெங்காயம் பேஸ்ட் நான் சொன்ன வரமிளகா சோம்பு அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணி தக்காளி சாப்பாடும் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.